ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னா, இன்றைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 23rd ஜூலை 2026 நம்மட தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுடைய ஒன் லாஸ்ட் டைம் இன் சினிமா அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லது இறுதி படமான ஜனநாயகன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனலா ஒன் லாஸ்ட் டைம் we gonna see our we grow up from last 30 or 35 years we were celebrating one of the finest cinematic hero from early 90s 80s அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜெனரேஷனுடைய கிட்டத்தட்ட ஒரு ஓவர் 35 இயர்ஸ் அந்த சினிமா லைஃப் வந்து திரையோட எண்ட் ஆகி மக்களோட ஆரம்பமாகி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒன் லாஸ்ட் டைம் நம்ம திரையில பார்க்க போறோம் நம்மட தளபதி விஜய் அப்படின்ற ஒரு எமோஷனால தான் படமே பார்க்க போனோம்னா நம்ம மட்டுமே நான் பெருசா திரையில போய் பார்க்குற படங்கள் இல்லை, அந்த கேட்டகரியில இல்லை. ஸோ இதுக்குரிய ஹொனஸ்டான ரிவ்யூ நான் சொல்லணும் அப்படின்னீங்கன்னா, எனக்கு படம் பார்த்து கொண்டு கூட வந்த ஃபீலிங் ஒன்றுதான். இதுக்கு தளபதியா டைரக்டர் அல்லது வினோத் தான டைரக்டர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த டயலாக்ஸ், அந்த ஸ்கிரீன்ஸ், மற்றது எனக்கு இருந்த ஒரே ஃபெயில் வந்து என்ன தைரியத்துல நீங்க இப்படியான வார்த்தைகள் போட்டு இப்படியான சீன் போட்டு படம் எடுத்துட்டு நீங்க ரிலீஸ் பண்ணுவானுங்கன்னு நினைச்சீங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. என்ன படம் இது? இப்படி ஒரு படம் எடுத்துட்டு நீங்க நினைச்சீங்களோ உங்களை ரிலீஸ் பண்ண விட்டுருவானுங்க. நீங்க யாரோட போட்டி போடுறீங்க? 2 வருஷத்துக்கு முந்தி நான் கட்சி ஆரம்பிக்க போறேன்னே அவனுக்கு எல்லாம் கீழெல்லாம் அதிக அலைஞ்சிருக்கு. அவனுக்கு உண்மையா வருவாரா வரமாட்டாரான்ட்டே இருந்தானுங்க. ஒவ்வொரு இடத்துலயும் கட்சி மாநாடு போடக்கூடிய வந்த கூட்டத்தை பார்த்தே அவனுக்கு பிரிங்கிரிக்கும். இதை தாண்டி நீங்க இப்படி ஒரு படம் எலெக்ஷனுக்கு 3-4 மாசத்துக்கு முதல் ரிலீஸ் பண்ண அவனை விட்ட நீங்க எதிர்பார்த்தீங்க. சரி, ஆனா உண்டு நீங்க விடாமலே 34% இதையும் நீங்க எல்லாரையும் பார்க்க விட்டுருந்தா நக்கிட்டு போயிரு, எல்லாமே நக்கிட்டு போயிரு. 34 70 80 வந்து நின்றுக்கு. ஏதோ மானத்தை காப்பாத்துறதுக்கு அதுவும் கூட அரசியலை காட்டிச்சு, தப்பித்தே இல்லைன்னு சொல்லலாம். வாங்க காய்ஸ், மூவிக்குள்ள போவோம். இந்த மூவிய பற்றி நான் சொல்றதுக்கு முதல், ஓகேங்களா, தமிழ்நாடு மக்களுக்கு முதலாவது பெரிய ஹெட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல நான் முக்கியமா இந்த படத்துக்கு போனது காரணமே விஜயோட படம் என்றதை தாண்டி சும்மா யோசிச்சு பாருங்க. ஒரு 200-250 கோடி சம்பளம் வாங்குற, ஒரு 50 கோடியே விடுங்களேன் டாக்ஸுக்கு போட்டு, ஒரு 200 கோடி முழுமையாக கேஷ் வாங்குற ஒரு நடி, சும்மா விடுங்களேன், ஒரு வருஷத்துக்கு ஒரு மூவி என்றா கூட அவருக்கு இன்னும் ஒரு 15-20 மூவி தான் நடிக்கிறாருன்னு வைங்களேன் மேக்சிமம். அதுக்கு பிறகு அவர் ரிட்டையர் ஆகிறாருன்னு வைங்க கொள்ளுங்க. இந்த 74 வயசுக்குள்ள எல்லாம் அவர் நடிக்க மாட்டாருன்னு நம்புற இந்த அவுடேட்டட்ல இன்னும் தனக்கு 25-30 வயசுல ஹீரோயினும் நான் தமிழ்நாடு மக்களுக்கு வருவன் நொட்டுவன் என்று சொன்ன இந்த கிழவனை விட்டு நான் இவர் ஒரு மேல படியன்னு நான் பாக்குறேன். கிட்டத்தட்ட இன்னொரு 10 படமாவது விஜய் நடிச்சிருப்பார், அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்லலாம். ஒரு வருஷத்துக்கு ஒரு 200 கோடி விடுங்களேன், நம்ம ஒரு வருஷத்துக்கும் தேவையில்ல, 2 வருஷத்துக்கு ஒரு 200 கோடி வருமானம் இருக்கிற ஒரு மனுஷன் விஜய மாதிரி ஒரு டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு ஆள் இல்ல. விஜய் மாதிரி கொமர்ஷியல் ஹிட் கொடுக்கக்கூடிய ஒரு டாப் ஆக்டர்ஸ்ல விஜய் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் இன் தமிழ்ல. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நிறைய இளைஞர்கள், இளைய சமுதாயம், யுவதிகள், தாய் தகப்பன், ஃபேமிலி ஆடியன்ஸ் கவர் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர் என்று சொல்லி அவர் சொன்னது மாதிரி தன் கேரியரின் உச்சம் அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நான் வாரன் மக்களுக்காக என்றதுல இருந்து, தான் கட்சி அறிவிச்சதுல இருந்து, இந்த பிரச்சார நடவடிக்கைகள் செஞ்சதுல இருந்து, ஒவ்வொரு ஊருக்கும் போன கரூர் சம்பவம் எல்லாம் நம்ம கதைக்க தேவையில்லை. ஸோ அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த பிரச்சனையை நான் ஒன்றா கிளற. ஸோ இப்படியான சம்பவத்தை தாண்டி அவரு கஷ்டப்படுறாருன்னு தெரிஞ்சு மக்கள் செஞ்சாங்க பாருங்க. இது வந்து ஹிஸ்டரி அப்படின்னு நான் சொல்லுவேன். நம்ம ஒரு முக்கியமான தலைவரை மக்களெண்டே வாழ்ந்து செத்த தலைவர்களை நம்ம மறந்துட்டோம். அதுல டொப்பு வந்து விஜயகாந்த் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட மனுஷனே நம்ம இனங்காணாம ஆன்மாவோட நம்ம கதைச்சு இருக்கக்கூடிய அளவுக்கு நம்மளோட தமிழ் ரசிகர்கள் மடையனா இருந்துட்டாங்க. இது அப்படியே தளபதி விஜய்க்கும் தொடருமா என்ற நிறைய ரசிகர்கள்ல நானும் ஒரு ஆள். அவர் சொல்ற மாதிரி கரியரின் உச்சம் யாருங்க வருவா? ஒரு 200 கோடி 2 வருஷத்துக்கு ஒரு தரம் வருமானம். 200 கோடி என்பது இன்னும்
250 300 கோடியும் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியில உள்ளார். யார் வருவா? எனக்கு சரியான ஒரு ஃபீல் தான். சோ இதுக்காக வேண்டி தான் நான் படத்துக்கே போனது. இதுக்கு மேல நம்ம இளைய தளபதிய திரையில காண மாட்டோம் அப்படின்ற ஒரு ஒபிஷியல் அறிவு குத்துறாரு. அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா அறிவிக்கிறார். எல்லா பிரச்சனைகளும் கொஞ்சம் நெஞ்ச பிரச்சனைகள் இல்ல. கூட நடிச்ச நடிகர்களே பிரச்சாரத்துல எதிர் மேடையில நின்று நீ வரக்கூடாது, நீ எல்லாம் என்னத்துக்கு, அவரு அந்த வேலையை மட்டும் பார்த்தாருண்டு எத்தனையோ நடிகர், நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பிடிப்பட்ட இப்ப வச்சுக்கொள்ளுங்களேன், நான் நீங்களும் ஒரு ஃப்ரெண்டு, நீங்க என் வீட்டை வந்து சாப்பிட்டு என்னோட இருந்துட்டு நம்ம ஒண்டா இருந்துட்டு ஒரு 6 மாசம் சும்மா சொல்லணும், ஒரு மூவின்னு சொல்றது ஒரு 6 months ப்ரொஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒண்டா கூட பழைத்திருந்து எதிர்மேடையில போய் கதைக்கிறோம்னு சொன்னா அந்த உள்ள எவ்வளவு வன்மங்கள் இருந்திருக்கும். ஒரு நான் ஏற்றுக்கொள்ளணும், ஒவ்வொரு ஆளுக்கும் எதிர்த்தரப்பு கருத்துக்கள் இருக்கும், அது உண்மை. பட் ஒரு கூட பழகின ஒரு ஆளுக்கு இப்ப நம்மள சத்யராஜ் பாருங்க, பிரகாஷ்ராஜ் பாருங்க, இவங்க எல்லாம் எத்தனையோ படங்கள் நடிச்சிருக்காங்க. விஜய் இப்படிப்பட்டவங்களே தேர்தல் காலங்கள்ல விஜய்க்கு என்ன கதைச்சாங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருந்தும் கூட நான் எகைன் சொல்லுவேன், டு தமிழ்நாடு தளபதி ரசிகர்கள் அப்படி என்று சொல்லி அவரை கைவிடல. ஆனா பயப்புள்ள அதுக்கு மேலால வந்து தண்ணி காட்டுறாரு போல கிடக்குது. இந்த நாங்க ஆண்ட பரம்பரை, ஆள வந்த பரம்பரை, எங்களை அடிக்க ஆளும் இல்லைன்னு சொல்லி மாறுதட்டின மடையங்களுக்கு பின்னால தட்டுறாருன்னு நான் நம்புறேன். அப்படித்தான் இருக்குது ஒவ்வொரு நாளைய அந்த அசம்பிளி எல்லாமே. உள்ள இருந்து கதைக்க தெரியாம வெளியே போய் பத்திரிகையாளர்கிட்ட கதைச்சிட்டு ஓடுற கூட்டத்துல வந்த அரசியல் தலைவர்கள் தான் இப்ப நம்ம பார்க்கிறோம். சோ சிம்பிள், எல்லாம் வச்சு செய்யப்படுது, அதை விடுங்க. வாங்க நம்ம இந்த படத்தை பற்றி ஒரு இதுக்கு நீங்க ரிவ்யூ பார்த்து படம் பார்க்கவே கூடாது. இந்த படத்தை நான் சொல்றேன், சரிங்களா? இந்த படத்தை பற்றி என்ன சொன்னாலும் ரிவ்யூ பார்த்து படம் பார்க்கறது இல்ல. நம்ம திரையில லாஸ்ட் டைமா நம்ம ரசித்த அல்லது யூனோ அந்த ஏர்லி கரியர்ல இருந்து ஒரு இப்ப வரைக்கும் நம்ம கனெக்ட் ஆகிற எமோஷனலா நம்ம பார்த்து ரசித்த நிறைய படங்கள், போக்ரி, சச்சின், கில்லி, என்று அடிக்க கொண்டே போகலாம். அந்த 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 வே அந்த டேஸ் ஆஃப் மூவிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓல்டு மூவிஸ். ஸோ அதுல இருந்து இப்ப வரைக்கும் கடைசியா நம்ம பார்க்க போறோம். கட்டாயம் இது நல்ல படமா கூடாத படமாண்டு பார்க்கவே கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் எந்த விதமான ஒரு என்ன சொல்ற எக்ஸ்பெக்டேஷனே இல்லை. பார்த்துட்டு வந்து என்ற ஒரு மனநிலை தான் இந்த படமே. படத்தை பற்றி சொல்லணும்னா ஒரு சிம்பிள் போலீஸ் ஆபீசரோட மகளை இவர் வந்து ஒரு போலீஸ் ஆபீசரா ஆக்க விரும்புற, அவ்வளவுதான் பற்றியதுதான் கதை. ஆனா இதுக்குள்ள நான் ரசித்த சீன்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய இருக்குது. அந்த பிள்ளையை வளர்க்குற சீனா இருக்கட்டும், ட்ரைனிங் கொண்டு போற சீனா இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப எமோஷனல். அது விஜய்க்கு மட்டும்தான். பிறகு அந்த டான்ஸ், அப்பா சாமி, 55 வயசுல ஒரு மனுஷன் இப்படி ஆடுவானா அப்படின்ற ஒரு டான்ஸ் மாஸ்டர் இல்ல. நம்ம தளபதியை ஒரு டான்ஸ் மாஸ்டரா கூட கொண்டாடலாம் அப்படின்ற ஒரு அளவுக்கு என்ன பெர்ஃபார்மன்ஸ். அந்த டான்ஸ் எல்லாம் வாய்ப்பே இல்ல. கரியரோட உச்சம்ன்றதுல எல்லாம் டவுட்டே இல்லை. அவ்வளவுதான். இன்னொரு தரம் பார்க்க மாட்டேன், ரிவ்யூ பார்க்காம படத்தை பாருங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா உண்டு, என்னதான் இவனுங்கட அதிகாரத்தை அதை இதை வச்சு படத்தை முடக்கினாலும் தப்பிட்டானுங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை உண்மையா ஒபிஷியலா ரிலீஸ் பண்ண விட்டுருந்தா தளபதி விஜய் வந்து நான் நம்பல 34% இல்ல, குறைஞ்சது ஒரு 70-80% மனுஷன் அலைய அள்ளிட்டு போயிருக்கும். இவனுங்க எல்லாரும் நக்கிட்டு நின்று லைன்ல. திராவிட முன்னேற்ற கழகம், இந்த என்ன சொல்றது, என்னத்த சொல்றது, ஒன்றுக்கு உதவாத கலிசறையல் இன்னும் அரசியல்ல நிக்குது. எதிர்கட்சியில வந்து காய்ச்சிட்டு, அதை விட அசம்பிளிக்குள்ள எலும்பி கதைக்கிறதுக்கு அவனுக்கு பிராணி இல்ல. அவனுங்க இங்க கதைக்கிறதோட அங்க எலும்பிட்டு போய் வெளியில இருக்கிற 4 பத்திரிகையாளர்கிட்ட காய்ச்சிட்டு வெளியே போய் சீன் கொடுக்குறாங்க. எனக்கு இருக்கிற ஒரே டவுட், இந்த உதயநிதி இந்த ஸ்டாலின் எல்லாம் ஏதோ இவங்கள அந்த ஸ்டேட்டஸ் போட்டு சோசியல் இன்ஃபுளுன்ஸ் இன்ஸ்டாகிராம் இப்படியானதால வந்தேன்னு சொல்றாங்க. இவங்க போடுற போஸ்ட்களை போய் பாத்தீங்கன்னா, பேஸ்புக்ல போடுற போஸ்ட்கள் அல்லது இவனுங்க அந்த தேர்தல் காலத்துல போட்ட போஸ்ட்கள், யாரா இவனுங்க எல்லாம் என்னன்றா 50-60 வருஷமா இந்த மக்கள் ஒரு அரசியல்ல வச்சிருந்தானுங்க. என்ன இருக்கு இவனுன்ற கதை பேச்சுல ஒரு மக்கள்ன்ற ஒரு பிரச்சனை அடையாளம் காண்றது இருக்கா? பச்சை கல்லனுங்க. இப்ப எவ்வளவு சும்மா ஒரு அசம்பிளில அதை எவ்வளவு அசம்பிளில ஒவ்வொரு விதமான
விதமான கள்ள அறிக்கைகளை வெளியே கொடுக்குறானு தெரியல. மக்கள் மண்ட கலண்டு இவனால இன்னும் நம்பி இருந்தாங்களா அல்லது இவன் அப்படி என்ன செஞ்சு இந்த நாட்டை தமிழ்நாட்டை முன்னேற்றுவானுங்கன்னு இவன் மக்கள் நம்பிச்சேன்னு தெரியல. பரவாயில்ல, கண் முழிச்சுதுன்னு சொல்லலாம். ஓகே, எப்படியோ இனி அவங்களோட கதை அவ்வளவுதான் அப்படின்னு நம்புறேன். இருந்தும் பாப்பா என்ன இவங்க செய்யறாங்கன்னு சொல்லி. சோ நீங்க தயவு செய்து இந்த படத்தை ரிவ்யூ பார்க்காதீங்க. படம் எப்படி இருந்தாலும் ஒன் லாஸ்ட் டைம். சோ போய் தியேட்டர்ல பாருங்க. See you guys in the next video.